என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கிட்டாததை கிட்டும், எல்லா யோகமும் கிட்டும், நோயின்றி வாழலாம், நினைத்ததையெல்லாம் நாம் அடையலாம் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே தான் இதற்கு யோக ஆசனம் என்றே பேர் வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக நாம் எல்லோரும் இந்த கலையை கற்க வேண்டும். நாம் உலக மக்களுக்கும் இதை கற்றுத்தர வேண்டும். எல்லோரும் நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு நமது அரங்கிற்கு சென்னையைச் சேர்ந்த அஷ்யா பிஎஸ்சி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பிரீதி 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பத்மாசனத்தை செய்ய போகிறார்கள். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பத்மாசனம் போடுவதே என்பது கழிது. அதில் இன்னொரு சேர்த்து ஒரு பத்மாசனம், முதுகு வழியாக கையை கொண்டாந்து கால்களை பிடிப்பது, இடது கை வலது காலையும் வலது கை இடது காலையும் பிடித்து உடம்பை இறுக்கி நெஞ்சை விரித்து செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். அதை செய்ய வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை மெதுவாக அமைதியாக அவசரப்படாமல் செய்யுங்கள். எந்த முயற்சியும் இல்லாமல் கையை அப்படியே பின்னால் கொண்டு போய் காலில் பிடிச்சாச்சு. காலங்காலமாக பயிற்சி, விடாமுயற்சியுடன் பயிற்சி, அதை சாதனைப்படுத்த பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு அற்புதமான பயிற்சி. என் அருமை சீடர்களே, இதிலே இன்னொரு வேரியேஷன்ஸ், அப்படியே குனிந்து நெற்றியை தரையில் தொடுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பலன் கிடைக்கும். பத்மாசனம் போடுவது அரிது. இதை இப்படி செய்து கொண்டு குனிந்தால் இன்னும் கொஞ்சம் உடம்பு பூராவும் இறுகும். நாடி நரம்புகளெல்லாம் இலக்கம் கிடைக்கும். தொடை நரம்புகள், முட்டுக்கள், முதுகு வழியாக தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அத்தனையும் எடுக்கப்படும். பத்ம யோக முத்ரா. யோக முத்திரை என்றால் முக்கியமான ஆசனங்களுக்கு முத்திரை குத்துவது. மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். குனியுங்கள். பத்ம யோக முத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு ஒருவருக்கொருவர் நேராக உட்காருங்கள். காலை மாற்றி போடணும். அப்படியே குனிங்க. பத்ம யோகமுத்ரா. எல்லா பாகமும் இதில் பாதிக்கப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். உடலில் எந்த பகுதியும் விட்டு வைக்கவில்லை. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் பயிற்சி. பயிற்சி என்றால் அதான் பயிற்சி. நீந்துதல், ஓடுதல், தாடுதல், குதித்தல்,
இவைகளெல்லாம் பயிற்சிகளே அல்ல. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். எக்ஸாஸ்ட் ஆகுது, நமது எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, யோகாவில் எனர்ஜி சார்ஜ் ஆகிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே நேராக திரும்பி அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்க. நேர என் அருமை பெரியோர்களே, பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடிய இந்த யோகாசனத்தை நீங்கள் எல்லோரும் கற்க வேண்டும். விடாமுயற்சியோடு கற்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களை கற்க வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் எல்லோரையும் கற்பிக்க வேண்டும். குடும்பத் தலைவன் செய்ய ஆரம்பிச்சிட்டா குடும்பத் தலைவி பண்ணுவாள், அப்புறம் பிள்ளைகள் பண்ணும், மற்றவர்களும் பண்ணுவார்கள். இதை பார்த்து நமது உறவினர்கள் செய்வார்கள், நண்பர்கள் செய்வார்கள். அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கும். இதெல்லாம் பார்க்கலாம். ஆகவே இந்த யோகக்கலை என்பது ஒரு அற்புத கலை. ஆயக்கலைகள் 64 கலையில் உடல் ஓம்பல் என்ற கலை இருக்கிறது. அதில் யோகக்கலையை சொல்லித்தருகிறார்கள். அந்த காலத்தில் அரசர்களுக்கும் அரச வம்சத்தினர்களுக்கும் மந்திரிகளுக்கும் எல்லாருக்கும் கட்டாயம் போய் முனிவற்று போய் பழகணும். அதுதான். ஆகவே இந்த அற்புத கலையை நாம் எல்லோரும் பயின்று 100 ஆண்டு நோயின்றி வாழ உங்களை எல்லாம் அடிபணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வழிகாட்டி தந்தை பெரியார்தான். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திற்கு சென்று கேட்டாலும், சமூக நீதியை பற்றி பேசினாலும், சாதி சண்டை களையப்பட வேண்டும் என்று எடுத்துச் சொன்னாலும், மதச்சார்பற்ற தன்மை வேண்டும் என்று கூறினாலும், அங்கெல்லாம் பேசுகிற தலைவர்கள் முதலிலே தங்களுக்கு வழிகாட்டியாக கொண்டிருப்பது தந்தை பெரியாரைத்தான்.